ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் சுவிசேஷத்தையே புரிஞ்சுக்க முடியும். ஆதாம் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டு அப்படி கண்ணை திறக்கிறான். திறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். பலிக்கு பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் முறை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து 5 வாட்டி சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த காரியத்தை நம்ம அவ்வளோ முக்கியப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தான் சுவிசேஷத்தின் மையமே. இப்போ தேவன் ஆதாமை உண்டாக்கி ஆசீர்வதிச்சுட்டாரு. பாவத்து நிமித்தமா அந்த ஆசீர்வாதத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இயேசு திரும்ப வர்றாரு. அநேக மனிதங்க வர்றாங்க. ஆட்டினுடைய ரத்தத்தினால, தேவனுடைய கிருபையினால மனுஷன் ஆசீர்வாதத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா என்னைக்கு இயேசு வர்றாரோ, இயேசு மேல அந்த சாபம், அந்த மீறுதல் எல்லாம் போகுது. மனிதன் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். திரும்பவும் ஆசீர்வாதத்துக்கு காரணரா மாறிடுறான், பங்குள்ளவனா மாறுறான். இதுதான் சுவிசேஷம். ஏதோ ஒன்று இழந்துட்டான் மனுஷன், ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதை இழந்துட்டான், திருப்பி அதை பெற்றுக்கொள்றான். இதுதான் சுவிசேஷம். நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வதிக்கல, கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதாம் உண்டாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அப்புறமா கடைசியில தான் ஆதாமை உண்டாக்குனார். அப்போ அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது, அவன் தேவையே கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்ல ஒரு வாழ்க்கை. அதை தான் இழந்து போனான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம், வெற்றி, செழிப்பு எல்லாம் எங்க இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்குது, கிறிஸ்துக்குள்ள இருக்குது. கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. ஆகையினால எல்லாம் நம்முடையதா இருக்கிறது. இதுதான் அந்த சுவிசேஷம்.